எடப்பாடி அவர்கள் பேசுறத வச்சு பேசலாம். ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கூட்டணி ஸ்டேட்மெண்ட் அதுதான் நான் சொல்ல வரேன். ஆப்ஷன் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். எடப்பாடி அவர்கள் ஓப்பனா வந்து என்ன சொன்னாங்கன்னா, எந்த காலத்திலுமே கூட்டணி இல்லைன்னு சொன்னவருக்கு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எங்களோட ஒரே எதிரி திமுக தான் சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா பாஜக விமர்சனம் பண்ணுறதை கம்மி பண்ணிட்டாரு. அவர் வந்து டெல்லிக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை, இந்த கட்டத்தில் போய் வந்து அமித்ஷா வண்டி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் முகமே பார்த்தீங்கன்னா இருக்குமா தான் இருந்தது, ஏதோ வேண்டாம் விருப்பம் போய் பார்த்த மாதிரி தான் இருந்தது. தான்ப்பா ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க கூட்டணி ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்குறேன். எந்த காலத்தில் கூட்டணி இல்லைன்னு சொன்னவர் ஏன் போய் பார்க்க வேண்டிய அதை கேட்குறீங்களா? அதுக்கு வந்து செங்கோட்டையனை அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி உடைச்சிருவாங்கன்னு நினைக்கலாம். செங்கோட்டையன் முன்னாடி தெற்க மேற்க உள்ள எம்எல்ஏக்கள் எல்லாம் திரண்டுட்டாங்கன்னா, பிஜேபி கூட்டணி வேணும்னு சொன்னவங்க திரண்டுட்டாங்கன்னா அவருக்கு அது பின்னடைவுன்னு அவர் நினச்சிருக்கலாம். ஸோ அதில் போய் பார்த்துருக்கலாம். பட் கூட்டணி டெல்லி பாஜக கூட நெருங்கிட்டாருன்னா அவர் எதுக்கு நெருங்கியிருக்கிறாரு, என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதையும் எப்படி நோன்றதுன்னு எங்களுக்கு தெரியும். பட் அது எங்களுக்கு தேவையில்லை. அவர்கிட்ட தான் சவால் விட்டு சொல்கிறேன். நாங்கள் சொன்னது மாதிரி ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்ட முதுன் பழனிசாமி சவாலை இது பண்ணி நாடார் பல்ட்டில் டெபாசிட் இழக்க வச்சுட்டோம். இப்போவும் நாங்கள் அதான் சொல்கிறோம். நாடார் கம்யூனிட்டி எடப்பாடி பழனிசாமி ப்ரொஜெக்ட் பண்ணால் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் தான் போவாங்க. இந்தியாவுக்கு ஓட்டு போட்டவங்க. அது பாண்டைக்கு தெரியாது. பாண்டைக்கு நாடார்கள் உணர்வு எங்கே தெரியும்? அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோடு நேர்காணலுக்காக அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். அமித்ஷா எடப்பாடி அவர்கள் சந்திப்பு தான் வந்து மீண்டும் பேசு பொருளாக மாறி இருக்குது. இங்கேருந்து போகும்போதே பார்த்தீங்கன்னா, நான் அமித்ஷாவெல்லாம் சந்திக்க போகிறதில்ல, அதிமுக அலுவலகத்தை பார்வையிட போகிறேன்னு சொன்னார். ஆனால் கிட்டத்தட்ட 6 மணி நேரத்திலே அமித்ஷா அவர்களை சந்தித்து 3/4 மணி நேரத்துக்கு மேலே பேசியிருக்காரு. பேசிட்டு வந்தவர் வந்து நான் கூட்டணி பற்றிலாம் எதுவுமே பேசலை, நான் வந்து தமிழ்நாட்டு நலன் குறித்து மட்டும்தான் பேசுறேன்னு சொன்னார். அது நம்பும்படியாக இல்லை, கூட்டணி உறுதியாயிடுச்சு அப்படின்லாம் பலரும் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? உங்களோட கருத்து என்ன? கூட்டணி வேண்டி பேசினால திருப்தி இல்லை. அவர் மோடிக்கு சிஎம் கேண்டிடேட் இல்லை. அவர் ஆனால் கூட்டணி உறுதியாயிடுச்சு. சிஎம் கேண்டிடேட் இல்லைன்னா அவர் எப்படி ஏற்றுக்குவார்? கூட்டணி உறுதி ஆயிடுச்சுன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, கையெழுத்து போட்டு பண்ணிட்டாங்கன்னா தான் உறுதி. அது அல்லாமல் அது எப்படி உறுதினே ஆக முடியும்? பேச்சுவார்த்தை நடக்குது, ஆப்ஷன்ஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அண்ணாமலை வந்து தலைவராகிறது வந்து விரும்பலை எடப்பாடி அவர்கள். ஆமாம், எடப்பாடி 22 எம்பி ஜெயித்து இடைத்தேர்தலையும் கூட்டணி கேண்டிடேட்டை நிறுத்தி 47% வாக்கெடுத்த தலைவர் இல்லை, முக ஸ்டாலின் இல்லை. அவர் ஒரு கண்டிஷனை போட்டுட்டா உடனே அதை நிறைவேற்றி கொடுத்துருக்கிறதுக்கு நீங்களே 19.4% வாக்கு ரெட்டலையில் எடுத்த 2 கட்சியோட சேர்த்து 20.4% எடுத்த ஒரு கட்சிக்கு தலைவர். இடைத்தேர்தலில் கழிஞ்ச முறையை நீங்கள் சில தொகுதிகளை வெற்றி பெற்று ஆட்சியை காப்பாற்றினீங்க. மக்களவையில் தோத்தாலும் இப்போ மக்களவையிலையும் தோத்துட்டு இடைத்தேர்தலையும் உலகங்கோட்டில் 4வது போய் டெபாசிட் இழந்திருக்கீங்க. நீங்கள் அதிமுக முதல்ல ஆட்சியை பிடிச்ச புதுச்சேரியில் ஆட்சி இழந்திருக்கிறீங்க. ஸோ உங்கள் நிலைமையே இது. கூட்டணிக்கு உங்கள்கிட்ட ஆள் இல்லை. அதனால தான் நீங்கள் சொல்கிற இது நடக்குதா? நான் சொல்லக்கூடிய எனிபடி அதர் தான் எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டா இந்தியா அலையன்ஸில் வரப்போகிறாங்கிறத பொறுத்தது பார்ப்போம். இப்போ அண்ணாமலைங்கிறது பாஜகவோட வெரி பவர்ஃபுல் லீடர். 18% வாக்கில் பெரும் பங்கு அண்ணாமலையோட கான்ட்ரிபியூஷன் உழைப்பு வந்து அதுக்குள்ளே இருக்குது. அண்ணாமலை பாஜக தலைவராக தொடர்வாருங்கிறதான் டெல்லி மேலிட கருத்து. 2026 தேர்தலில் ஆட்சி பிடிக்க முடியாட்டாலும் ஓரளவு குறிப்பிடத்தகுந்த வெற்றிக்கு வந்து அதிமுக தேவை, அண்ணாமலை மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? இல்லை, அதிமுக 15% கீழே போயிட்டுன்னா விழுந்துட்டாங்கன்னா 29 எல்லாம் 1-1 வரும் மோடி தலைமையில். மோடிக்கு இங்கே 25 எம்பி சீட்டு வரும். மோடிக்கு மக்களவை தான் முக்கியம். 2026 தேர்தல் முக்கியமா இல்லையா? முக்கியம் இல்லைன்னு இல்லை, சட்டமன்றத்தோட மக்களவை தான் முக்கியம். எடப்பாடிக்கு என்ன மக்களவை முக்கியம் இல்லாமலாம் இருந்தது? இவர் ஜெகன் ரெட்டி மாதிரி ஜெயிப்போம், நவீன் பட்நாயக் மாதிரி ஜெயிப்போம்னு சொன்னார். என்ன வார்த்தை சொன்னாரோ சரி. அவங்க 40% ஓட்டு எடுத்து கொஞ்சம் ஜெயித்தாங்க. இவர் 20% ஓட்டு எடுத்து ஒன்றுமே ஜெயிக்கலை. அப்போ அவர் சொல்லலையே, அப்போ அவருக்கு பார்லிமெண்ட் முக்கியம் இல்லைன்னு தான் சொன்னார். ஒன்றுமே பார்லிமெண்ட் வேண்டாம்னா நினைப்பாங்க. இப்போ எடப்பாடி வந்து இங்கேருந்து போகும்போது ஏன் வந்து நான் அமித்ஷாவை சந்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுல அவருக்கு என்ன தயக்கம்? ஏன் வந்து மாற்றி பேசினா நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட அனுமானம் ஒருவேளையில் நான் எனக்கு வந்த மாதிரி 4 மணிக்கு மேலே தான் அப்பாயின்மெண்ட்டே கன்ஃபார்ம் ஆயிருக்கலாம். அவர் தொலைக்காட்சியில் 4 மணி வரை அப்பாயின்மெண்ட் இல்லைன்னு நான் கிராஸ் செக் பண்ணதில் எனக்கு தெரிஞ்சுது. ஒருவேளை பிகின் த பேக் டோரில் அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கலாம். ஸோ இதில் சந்திக்க போகிறேன்னு சொன்னால் அது தொடர்பான கேள்விகள் வரும், அதை தவிர்த்திருக்கலாம். அரசியல் பேசணும்னு சொன்னால் அது தரமான கேள்விகள் வரும், அதை தவிர்த்திருக்கலாம். ஸோ அரசியலே பேசலைன்னு போயிட்டார். அமித்ஷா வந்து என்டிஏ கவர்மெண்ட்டு அப்படின்னு ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. சாராயமும் ஊழலும் ஒழிக்கப்படும் இருக்கிறாரு. அதில் வேற கேட்டானா அது அதிமுக சாராயத்தையும் ஊழலையும் சேர்த்து சொல்கிறாரான்னு அது வேற கேள்வி வரும். அதனால அவர் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டார். இப்போ இந்த ட்வீட் போடுறதுக்கு முன்னாடி யோசிக்க மாட்டாரா? இப்போ ஒருவேளை அதிமுக கூட கூட்டணி பிஜேபி வச்சாலும் அந்த கேள்வி அவரை நோக்கி தானே வரும். இப்போ இவங்க ஊழல் பண்ணலையா, இவங்க வந்து வந்தால் மது விலக்கு பண்ணிடுவாங்களா அப்படின்னு கேள்வி வரும் இல்லையா? அதிமுக கூட்டணி பாஜக கூட்டணி உருவானதாட்டு இந்த அறிக்கையும் வரலையே. எல்லாருக்குமே தெரியும். இல்லை, இந்த ட்விட்டுக்காக தான் நான் பேசுகிறேங்க. எல்லாத்துக்குமே தெரியும்னு யூகத்தில் பேசுகிற ஆள் ரவீந்திரன் துரைசாமி இல்லை. நீங்கள் இந்த ட்விட்டு போட்டால் தெரியாதான்னு சொன்னால் இந்த ட்விட்டு நாளைக்கு அதிமுகவும் சேர்த்து சொல்ல வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம். நீங்கள் நார்மலே தெரியும் முடிஞ்சிட்டுன்னு சொன்னால் எடப்பாடி
பேசுனதை வச்சு பேசலாம். ஏதாவது ஸ்டேட்மெண்ட் கூட்டணி ஸ்டேட்மெண்ட் அதுதான் வந்து நான் சொல்ல வரேன் இருங்க. எடப்பாடி ஆப்ஷன் அவர்கள் ஓப்பன் ஆயிருக்குன்னு சொல்லலாம். எடப்பாடி அவர்கள் ஓப்பனா வந்து என்ன சொன்னார்னா, எந்த காலத்திலுமே கூட்டணி இல்லன்னு சொன்னவர் வந்து, சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எங்களோட ஒரே எதிரி திமுக தான்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தீங்கன்னா, பாஜக விமர்சனம் பண்றத கம்மி பண்ணிட்டாரு. அவர் வந்து டெல்லிக்கு போ வேண்டிய அவசியம் என்ன? இந்த கட்டத்தில போய் வந்து அமித்ஷா பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? அவர் முகமே பார்த்தீங்கன்னா இறுக்கமா தான் இருந்தது. ஏதோ வேண்டா வெறுப்பா போய் பார்த்த மாரி தான் இருந்தது. அதான்பா ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. நீங்க கூட்டணி ஓப்பன் பண்ண வேண்டிய அவசியம் என்னன்னு கேட்கிறேன். எந்த காலத்தில கூட்டணி இல்லன்னு சொன்னவரு, ஏன் போய் பார்க்க வேண்டிய அதை கேட்குறீங்களா? அதுக்கு வந்து செங்கோட்டையன் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணி உடைச்சிருவாங்கன்னு நினைக்கலாம். செங்கோட்டையன் முன்னாடி தெற்க மேற்க உள்ள எம்எல்ஏக்கள் எல்லாம் திரண்டுட்டாங்கன்னா, பிஜேபி கூட்டணி வேணும்னு சொன்னவங்க திரண்டுட்டாங்கன்னா, அவருக்கு அது பின்னடைவுன்னு அவர் நினச்சிருக்கலாம். ஸோ அதில் போய் பார்த்துருக்கலாம். பட் கூட்டணி ஆப்ஷனை ஓப்பன் பண்ணியிருக்கிறார். அவ்வளோதான் இதை சொல்ல முடியும். இதை தாண்டி உள்ள விஷயங்கள்லாம் வரும் நாட்களில் தான் தெரியும். செங்கோட்டையன் அவர்கள் அவ்வளோ பெரிய செல்வாக்கு இருக்குதா? அவர் தொடர்ச்சியா வந்து 10 முறை ஜெயிச்சிருந்தாலுமே அவருக்கு தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? பிஜேபி பேக்கிங்கில் உடைச்சிடலான்னு இவர் நினச்சிருக்கலான்னு தான் நான் சொன்னேன். அனுமானம் தானே. நீங்கள் கேட்ட கேள்விக்கு அந்த அனுதாபம் அப்படி செல்வாக்கு இல்லைன்னு நினச்சிக்கிட்டு நான் பாஜகவோட போகாமலே எடப்பாடி இருந்திருக்கலாமே. பாஜக சப்போர்ட்டில் அவர் உடைச்சிருவாருங்கிற அச்சத்தில் போயிருக்கலாங்கிற உங்கள் அனுமானத்துக்கான பதில் தான். மற்றவங்கள மாதிரி மொட்டைச்சாத்தான் குட்டையில் விழுந்தான்னு அடித்து விடக்கூடியவும் கிடையாது ரவீந்திரன் துரைசாமி. எந்த ஒரு இருந்தாலும் அதுக்கு ஒரு தொடர்புள்ள ஒரு இதை தான் சொல்ல. இப்போ ஏபிசிடின்னு சீமானுக்கு சொல்கிறாரு. ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், டிஎம்கே அவ்வளோ வெறுமே மோசம், சீமான் தான் கரெக்டு. திமுகவும் அதிமுகவும் பாஜக காங்கிரஸின் தொங்கு சதைகளாக ஒட்டுண்ணிகளாக ஊதுகுழல்களாக தமிழர் நலனை விட்டுட்டாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அவர் தனிச்சு தான் நிற்பார் நான் சொல்கிறேன். ரங்கராஜ் பாண்டே ஆசைக்கு சொல்கிறாரு. டெல்லி ராஜகோபாலன் ஆசைக்கு பேசுகிறாரு. ஜேவிசி ஸ்ரீராம் ஆசைக்கு பேசுகிறாரு. இப்படி பலரும் ஆசைக்கு பேசுகிறாரு. தமிழிசை அம்மையார் ஆசைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து தனிச்சு நிற்கிறாருன்னு சொன்னால் அதுதான் நம்ம பேசணும். என்ன வரலாங்கிறது வேற. அப்போ நீ ஆணவத்திலையும் அரசியல் இன்டெலெக்சுவல் டிஸ்ஆனஸ்டி அறிவு நாணயமற்ற செயலில் பாண்டேக்கள் பேசக்கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி நான் பேச மாட்டேன். சில வாய்ப்புகள் அது அனுமானத்தை சொல்லாமே தவிர டேக்கன் ஃபார் கிராண்டட்னு அறிவு நாணயமற்ற தன்மையில் பாண்டேக்கள் பேசுகிறத நான் இது பண்ணுறேன். இதே இதில் தான் பாண்டேக்களும் சரி ராஜகோபாலன்களும் சரி எல்லாருமே வந்து சசிகலா விஷயத்தில் பேசுனாங்க. நான் பைப்போலர் பொலிட்டிக்ஸ் அடிக்கிறதுக்கு மோடி சசிகலா அடிப்பாருன்னு சொன்னேன். அத்தனை பேரும் இதில் ஏமாந்தாங்க. என் கருத்து சரியாச்சு. சகோதரர்கள், நண்பர்கள், வெல்விஷர் ராஜகோபாலன் ஐயா ஆசி வணங்குன்னு கூட ராஜகோபாலன் நான் பேசியிருக்கிறேன். பாண்டேயோட நலன் விரும்பி தான் நான் கருத்தியில் தான் இந்த இதை நான் சொல்கிறேன். அமித்ஷா எடப்பாடி அவர்கள் சந்திப்புக்கு அப்புறமா தினகரன் அவர்கள் வெளிப்படையாக ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சொன்னதா 2021 தேர்தலே எல்லாம் ஒன்றிணைந்து இருந்ததுன்னா இந்த திமுக ஆட்சிக்கு வந்திருக்காது. 2024 பார்த்தீங்கன்னா இந்த கூட்டணி தொடர்ந்துன்னா பிஜேபியோட கூட்டணி தொடர்ந்தா 40 திமுக ஜெயிச்சிருக்காரு. இதெல்லாம் மேற்கோள் காட்டி பேசணும்னு சொல்றாரு இல்லையா? இது யூகத்தில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், மறுக்க வரல. அது அவர் கருத்து, அவர் அர்த்தமேட்டிக் அதுக்கு இருக்குது. இப்போ 24 கூட்டணி சேர்ந்திருந்தா சொல்லும்போது வந்து அது பொருந்தா கூட்டணி ஆகி சீமான் 12% போயிருக்கலாம். பொருந்தா கூட்டணி ஆகி ஸ்டாலின் 47-50 போயிருக்கலாம். இது ஒரு யூகம் தான். அவங்க அப்படி யூகிக்கிறதுக்கு அர்த்தமேட்டிக் படி கரெக்டாக இருக்குது. நான் மறுக்க வரல. வாக்கு கணக்குப்படி தினகரனுக்கு யூகத்துக்கு மரியாதை இருக்குது, மதிப்பு இருக்குது. பட் கெமிஸ்ட்ரிங்கிறது வேற. பட் யூகிக்கக்கூடிய தன்மையில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யூகத்தை பண்ணலாம். இப்போ நான் வந்து எடப்பாடி தலைமையில் இந்த அணி மீண்டும் அமைஞ்சதுன்னா இந்து நாடார்கள் சீமானுக்கு வாக்களிப்பாங்க, முக்குலத்தோர் சீமானுக்கு வாக்களிப்பாங்க, நான் வெள்ளாள கவுண்டர் சீமானுக்கு வாக்களிப்பாங்க, நான் வன்னியர்கள் சீமானுக்கு வாக்களிப்பாங்க. இவங்க வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையை ஏற்றுக்க மாட்டாங்க. கணிசமான அளவு எம்கே ஸ்டாலினுக்கும் வாக்களிப்பாங்க, சீமானுக்கும் வாக்களிப்பாங்கங்கிறா சொல்கிறேன். எம்கே ஸ்டாலினுக்கும் வாக்களிப்பாங்கிறது கண்ணெதிராக நம்ம 23% இரட்டையில வாக்கு விக்கிரவாண்டியில் உதயசூரியனுக்கு போனதுலேருந்தும் 74% வர உதயசூரியன் பெற்றதும் வந்து நம்ம கண்ணெதிராக நமக்கு ஆதாரமாக தான் நமக்கு நிற்குது. ஆதாரத்தின் அடிப்படையில் தான் நான் இந்த விஷயங்களை நானும் சொல்கிறேன். அவர் அதை சொல்லி இப்போ இதை பண்ணாருன்னா நான் உடன்படுறேன். பட் எடப்பாடி பழனிசாமி தவிர இன்னொருத்தர் சிஎம் கேண்டிடேட்டாக இருந்தால் இந்த அளவு எதிர்ப்பை நான் சொல்ல தயாரில்லை. எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியும் ஈரோடு கிழக்கையும் விட்டதிலேயே பலகீனப்பட்டுட்டாருன்னு சீமான் சொல்கிறார் இல்லையா? சீமானுக்காக அண்ணாமலையே சொல்கிறார் இல்லையா? அப்போ சீமானே வந்து கமலஹாசனும் தினகரனும் விக்கிரவாண்டியையும் நாங்குநேரியையும் வெள்ளூரையும் விட்டதுனால தான் அவங்க சபார்டினேட் போல்ஸாக போயிட்டாங்க. தான் 8% பிரைமரி போல்ஸாக இருக்கிறேன். இவங்க பலகீனப்பட்டதில் நான் வளர்ந்துருக்கேங்கிற ஒரு கான்செப்டும் வைக்கிறாப்புல. ஸோ ஒரு கலெக்டிவாக தான் இதை பார்க்க முடியுமே தவிர ஒருத்தரோட ஒரு எண்ண ஓட்டத்துக்கு தக்கன யூகங்களை பண்ண முடியாது. அந்த யூகங்களை வச்சு ஃபியூச்சரை தினகரன் சொல்கிறாரு, தவறு இல்லை. அது எடப்பாடி தலைமைன்னு சொன்னால் இந்த 4 பிரிவு மக்களும் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் என்டிஏக்குள்ளேருந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அமித்ஷா அவர்களே ஓப்பனா சொன்னது என்னன்னா என்டிஏ தலைமையிலான ஆட்சின்னு தான் சொல்றாரு தவிர வந்து எடப்பாடி ஏதோ அதுதான் நாங்க எதிர்பார்க்கிறோம். மோடிக்கு சிஎம் கேண்டிடேட்டா எடப்பாடி இல்லைன்னா அது பெட்டரா இருக்குங்கிறதா எங்க கருத்து. பெட்டரானா அதிமுக தலைவர் வரணும்னு நினைக்கிறீங்களா இல்லைன்னா கூட்டணியில வேற யாராவது வரணும்னு நினைக்கிறீங்க? எடப்பாடியை அதை ஏற்றுக்கொண்டு இன்னொருத்தர தலைவராட்டு அவர் கட்சியில இருந்து முன்னிறுத்தலாம். எடப்பாடி சிஎம் கேண்டிடேட்டா இருந்தா இந்த சமூக பிரிவு மக்கள் வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க, எதிராக போவாங்க. இப்போ மறுபடியும் ஒன்றிணைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஏன்னா இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து எடப்பாடி அவர்கள் ஓப்பனாக சொல்லிட்டாரு எந்த காலத்திலும் ஓபிஎஸ் சேர்க்க முடியாதுன்னு. ஓபிஎஸ் வெளிப்படையாக வந்து மரியாதையாக வந்து நீ தலைவர் பதவியிலிருந்து விலகிக்கோங்க அப்படிலாம் சொல்லியிருக்காரு இல்லையா? எப்படி போகும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது கட்சியை யார் கட்டுப்படுத்துறது தான் நோக்கம். கட்சியை கைப்பற்றிட்டாரு, அது தன் கையில் இருக்குன்னு தான் அது பண்ணுறாரு. கட்சியை கைப்பற்றிட்டு அவர் எம்எல்ஏ எதிர்கட்சி தலைவருங்க தான் அவர் குறைஞ்சபட்ச திட்டம். இதை தாண்டி அவருக்கு அடுத்த கட்டம் ரெண்டாவது தான். ஸோ அவர் கட்சி தன் வசம் இருக்குனுங்கிறதான் இருப்பார். இதைத்தான் நான் முதல்ல சொன்னேன். சசிகலா வந்ததும் விட்டுருவாங்கன்னு பலரும் சொல்லும்போது அரசியல் அதிகாரம் இருக்கனால தான் சசிகலாட்ட அவங்க பெரிய மரியாதை கொடுக்குறாங்க. அந்த அதிகாரமே அவங்கள்ட்ட வந்தபோது, கட்சியின் உரிமை அவங்கள்ட்ட வந்தபோது அதுக்கப்புறம் சசிகலா மதிக்க மாட்டாங்கங்கிறத நம்ம சொன்னோம். பட்டு ஓகே, அவங்க சகோதரர்களை நம்ம குறை சொல்லாண்டாம். நம்ம அன்னைக்கு சொன்னோம், அதே இதில் தான் எடப்பாடி நிற்கிறாரு. தான் கட்சியை கைப்பற்றிட்டும் அதை விட மாட்டேன்னு தான் நினைப்பார். 2021 தேர்தலில் இந்த அதிமுக ஏற்பட்ட பிளவுனால வந்து கிட்டத்தட்ட ஒரு 16லேருந்து 18 தொகுதி வந்து தோல்வி அடைஞ்சிருச்சு. ஸோ அதனால தான் வந்து திமுக வந்து மெஜாரிட்டியில் வந்தாங்க அப்படிங்கிற ஒரு புள்ளி வரது தொடர்ச்சியாக பல பேர் முன் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ அந்த மெஜாரிட்டி அந்த பிளவுனால ஏற்பட்ட ஒரு பாதிப்பு வந்து இப்போயும் அதே மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா அதிமுகவுக்கு? அதிமுக ரொம்ப மோசமாக இருக்குது. 20% தான் இருக்குது. அது தென் மாவட்டங்களில் ரொம்ப மோசமாக இருக்குது, மேற்கு மாவட்டத்தில் மோசமாக இருக்குது. 10.5 கொடுத்ததுனால வட தமிழகத்தில் நல்லா இருக்குது. அந்த டைனமிக்ஸ் மாறிட்டு சேலம், விழுப்புரம், சிதம்பரம், நாமக்கல், கள்ளக்குறிச்சியில் ஸ்டாலினோட பெரிய தலைவர் எடப்பாடி பழனிசாமி. இண்டிவிஜுவலாக ஸ்டாலினோட பெரிய தலைவர் ஐயா எடப்பாடி பழனிசாமி. ஏன் சொல்லப்போனால் தருமபுரியில் கூட அது சொல்லலாம். 23%. இந்த 44% கூட்டணி ஓட்டுகளை கழித்து பார்த்தா ஐயா எடப்பாடி பழனிசாமி. தருமபுரியிலும் ஸ்டாலினுக்கு ஈக்குவலான தலைவர், இந்த இடங்களில் பெரிய தலைவர். ஆனால் அவருக்கு நிலைமை நாடார் பெல்ட்டில் என்ன, நாங்கள் சவால் விட்டோம், நாடார் பெல்ட்டை டெபாசிட் இழக்க வைப்போம்னு. 3 இடம் டெபாசிட் இழந்தா இல்லையா? மிதுன் பழனிசாமிக்கு சவாலை ஏற்றுதான். அன்னைக்கு டெல்லி பாஜக கூட நெருங்கிட்டாருன்னா அவர் எதுக்கு நெருங்கியிருக்கிறாரு, என்ன இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதையும் எப்படி நோன்றதுன்னு எங்களுக்கு தெரியும். பட் அது எங்களுக்கு தேவையில்லை. அவர்கிட்ட தான் சவால் விட்டு சொல்கிறேன். நாங்கள் சொன்னது மாதிரி ஐயர் நாடார் என்ன செய்ய முடியும்னு கேட்ட மிதுன் பழனிசாமி சவாலை இது பண்ணி நாடார் பெல்ட்டில் டெபாசிட் இழக்க வச்சுட்டோம். இப்போவும் நாங்கள் அதான் சொல்கிறோம். நாடார் கம்யூனிட்டி எடப்பாடி பழனிசாமி ப்ரொஜெக்ட் பண்ணால் ஸ்டாலினுக்கும் சீமானுக்கும் தான் போவாங்க, என்டிஏக்கு ஓட்டு போட்டவங்க. அது பாண்டைக்கு தெரியாது. பாண்டைக்கு நாடார்கள் உணர்வு எங்கே தெரியும்? அவர் உணர்வில் இருப்பார். சார், எவரிபடி ஹேஸ் தேர் ஓன் சென்டிமெண்ட். ராஜகோபாலனுக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கலாம், பாண்டைக்கு ஒரு சென்டிமெண்ட் இருக்கலாம், ரவீந்திர சாமிக்கும் ஒரு சென்டிமெண்ட் இருக்குது. நாடார்கள் உணர்வு இது. நாங்கள் வந்து ஐயா தாளிங் நாடார் அறிக்கை விட்டதும் 2 லட்சம் பேர் திரண்டு, கிறிஸ்துவ சமுதாயத்தோட திரண்டு, மற்ற இந்துக்களோட திரண்டு துப்பாக்கி சூட்டில் இறந்தவங்க இந்துக்களுக்காக. ஸோ எங்களுக்கு அந்த உணர்வு தெரியும். ஸோ அதில் எடப்பாடியை எப்படி நாங்கள் இது பண்ணுறதுங்கிறது எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ரெண்டையும் ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன வார்த்தையில் தான் நாங்கள் பார்ப்போம். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு 35-40% வாக்குகளை இறக்கும் போதும் வச்சிருந்த பெருந்தலைவர் காமராஜ் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் பார்ப்போம். அதைத்தான் அண்ணாமலை சொல்லி அந்த தன்னோட அரசியலை முன்னெடுத்தார். ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள்னு சொல்லி தான் விக்கிரவாண்டியில் ஓட்டு எடுத்தார். எடப்பாடி பழனிசாமி களத்துக்குள்ளே வராமல் பலகீனப்பட்டு போனார். பாண்டைக்கும் டெல்லி ராஜகோபாலனுக்கும் களத்துக்குள்ளே வராத எடப்பாடி பலகீனப்பட்டு போனாருன்னு சொல்றது கூட ஒரு அறிவு நாணயம் இல்லையே. இடத்துக்குள்ள வராத எடப்பாடி பழனிசாமி விக்கிரவாண்டியில் ஈரோடு கிழக்கிலும் பலகீனப்பட்டு போனாருங்கிறது அண்ணாமலையே சொல்றாரு. சீமான் பலம் பெற்றிருக்காருன்னு சொல்றாரு. இந்த அறிவு நாணயம் இல்லாதவங்க தான் ஊடகத்தில் பலரும் இருக்கிறாங்க. நாங்கள் எங்கள் உணர்வுக்கு தக்கன தெளிவாக சொல்கிறோம். நாடார் கம்யூனிட்டி ஓட்டு எடப்பாடி பழனிசாமி முன்னிறுத்தினா அது சீமானுக்கும் ஸ்டாலினுக்கும் போகும். அதே இது முக்குலத்தோர் உணர்வுமே நாங்கள் உணர்றோம். எங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய எங்கள் சகோதர ஜாதி உணர்றோம். பன்னீர்செல்வத்தை நீக்கினதில் முக்குலத்தோர் வெரி மச் அஃபெக்டட். அதற்காஸ்ட்டும் பன்னீர்செல்வத்தை நீக்கினதில் ஊண்டட் ஆனதுனால தான் 33% அதிமுக 20%க்கு போயிட்டு 13% வாக்கை காணலை. ஸோ இந்த வாக்காளர்கள் தான் என்டிஏக்குள்ளே வந்திருக்காங்க. அது மோடி தலைமை, பன்னீர்செல்வத்துக்கு கான்ட்ரிபியூஷன். எஸ், பன்னீர்செல்வம் 1% போனாலும் அவரை நீக்கினதுனால பன்னீர்செல்வத்துக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு 38% போது இந்த செல்வாக்கு போயிருக்குதா பன்னீர்செல்வத்துக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி. பன்னீர்செல்வம் 1%க்கு போயிட்டாருங்கிற வார்த்தையை சொல்லிட்டல சிவா. அந்த வாக்குகள் வந்து அப்படியே அந்த வாக்கு என்டிஏக்கு போயிருக்குது. அண்ணாமலைக்கு வாக்கா இருக்கலாம், அல்லது பன்னீர்செல்வத்தை நீக்கினால உள்ள வாக்கா இருக்கலாம். எப்படி வேணாலும் எடுத்துங்க. மோடி தலைமைக்கு வந்த வாக்கு இவங்க 2 தான் கான்ட்ரிபியூஷன். இவர் 1% போயிட்டாரு. ஆனால் நீங்கள் 38% வாக்கு எடுத்த அதிமுக 10.5 கொடுத்ததுனால ராமநாதபுரத்தில் 8 தான் எடுத்திருக்கு. அப்போ முக்குலத்தோர் இல்லை. தேனியில் 13 தான் எடுத்திருக்கு, முக்குலத்தோர் இல்லை. அது பிரேமலதா அம்மையார் இருந்தனால தான் 13 வந்து, அல்லது அந்த 13 வராது. கேப்டன் விஜயகாந்தின் துணைவியார் பிரேமலதா அம்மையார் இருந்தனால தான் 13 வந்து, அல்லது வராது. நான் மைக்ரோவா தான் நான் சொல்கிறேன். அப்போ முக்குலத்தோரும் இல்லை. இது பாண்டேக்கு தெரியுமா, ராஜகோபாலன் தெரியுமா, ஜேபிசி ஸ்ரீராமுக்கு தெரியுமா? தெரிஞ்சிருக்கலாம், அல்லது சொல்லாமல் இருக்கலாம். இவங்கெல்லாம் என் சகோதரர்கள் என்றாலும் உண்மையை உலகத்துக்கு விலைக்கு சகோதரர்கள் பேரை சொல்லி தான் சொல்ல வேண்டியது இருக்குது. அடுத்த கட்டம்
கொங்கு மண்டலத்திலையும் பலகீனப்பட்டிருக்கிறாரு, சென்னையில் பலகீனப்பட்டிருக்கிறாரு. ஸோ பலகீனப்பட்ட எடப்பாடி பழனிசாமி இந்த 18% என்டிஏ வாக்கில் உள்ள நான் வெள்ளாள கவுண்டர், நான் வன்னியர், நாடார், முக்குலத்தோர் வாக்கு எடப்பாடியை முன்னிறுத்தினா அரித்தமெட்டிக்கலாக 38 கிட்ட வந்தாலும் அது கெமிஸ்ட்ரியில் ஒரு 6-7% வாக்கு அடி வாங்கிறோம், பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறதான் பிஎம்ஓக்கு நான் சொல்கிறேன். அதற்கு பல ஆதாரங்களை நான் முன்வைக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் கலைஞரும் மோடியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், போத் சைட்ஸ் ஆஃப் ஏ சேம் காயின். ஐ கேன் சே எமர்ஜென்சி எதிர்த்த கலைஞரும் எமர்ஜென்சியை எதிர்த்த மோடியும் ஒரு நாணயத்தின் இரு பக்கங்கள், இழிவாக விமர்சிக்கப்பட்டவர்கள். கலைஞர் எப்படி இழிவாக விமர்சிச்சாங்கன்னு தெரியும். லீச்சஸ் பிரியங்கா காந்தியும் மணிசங்கரையும் மோடி எப்படி விமர்சிச்சாங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும். பட் ஓட்டர்ஸ் மத்தியிலும் தமிழ்நாட்டில் 2014 மோடி தலைமைக்கு விழுந்த ஓட்டில் 6% கலைஞர் தலைமைக்கு விழுந்திருக்குது. இது நயனார் நாயந்தருக்கு தெரியுமா, தமிழிசைக்கு தெரியுமா, பிஎம்ஓக்கு தெரியும். ஸோ அந்த சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், அந்த வெள்ளாள கவுண்டர், வன்னியர், பேக்கிங் கம்யூனிட்டி, முக்குலத்தோர், அந்த பேக்கிங் கம்யூனிட்டி பொலிட்டிக்ஸ் ஆஃப் ஜெயலலிதாவை பிடிக்காத சிறிய எண்ணிக்கை ஜாதிகள், அவங்க பல சமூக குழுக்கள், இந்துன்னு மோடிக்கு ஓட்டு போட்டவங்க, ஒரு காஸ்ட் நியூட்ரல்னு ஜெயலலிதாவுக்கு பேக்கிங் கம்யூனிட்டி சமூக நீதி சூறையாடல் அரசியலுக்கு எதிராக கலைஞருக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. அதே நிலைமை தான் இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமிங்கிற 2 ஜாதி கட்சியை வச்சு சமூக நீதி சூறையாடக்கூடிய ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் ஒரு ஜாதிக்கு இடஒதுக்கீடு கொடுத்தவருக்கு எதிராக உறுதியாக வரும். அது எனக்கு மாறுபட்ட கருத்தில் பிஎம்ஓ கிட்ட நான் அதை தெளிவுபடுத்திக்கிட்டேன். பிஎம்ஓ ரவீந்திர துரைசாமி மோடிக்கானவன், மோடி ஆட்சிக்காரன் மோடியை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பிராமின் டாமினேட்டட் மினிஸ்ட்ரியில் ராஜீவ்காந்தி மினிஸ்ட்ரியை தேவிலால் காலி பண்ண மாதிரி ஆகிர், ஜாட், குஜ்ஜார், குர்மி ப்ளஸ் முஸ்லீம்ஸ்னு ஒரு ஆட்சிக்காரம்னு ஒரு காஸ்ட் ஃபார்முலா போட்டு பண்ண மாதிரி பிராமின் டாமினேட்டட் மினிஸ்ட்ரிக்கு எதிராக ஆன்டி பிராமின் இல்லை, இவங்களுக்கான ஒரு இதுதான். அந்த ஆன்டி பிராமின் கான்செப்டுக்குள்ள நான் வரல. ஐ நெவர் கம் டு தேட். காமராஜ் கூட நான் பிராமின் லீடர் தான், ஆன்டி பிராமின் லீடராக அவரை முத்திரை குத்துறது தவறு. அதே மாதிரி ஒரு ராஜீவ்காந்திக்கு எதிராக விபி சிங், அவரும் நான் பிராமின் லீடர் தான், ஆன்டி பிராமின் லீடரில். அவரை இந்த கட்சிகள், இந்த ஜாதிகளின் நலன்னு கொண்டு ராஜீவ்காந்தியை வீழ்த்தின மாதிரி மோடிக்கு ஒரு இது வந்துடக்கூடாதுன்னு ஆட்சிக்காரியமில் அலர்ட்டாருங்கன்னு ஒரு 14 ஆட்சி அமைச்சதுமே பாரத் பதக்குன்னு ஒரு நோபல் சோல், இஸ் ஏ பிராமின், மோடி லாயலிஸ்ட்டு, அவர் நம்மக்கிட்ட மோடிக்காக பதவி வாங்கிட்டு செய்கிறீங்களா, செய்துக்கிட்டு பதவி வாங்கலான்னு கேட்டும்போது பதவி எனக்கு பிரச்சனை இல்லை, ஆன் ப்ரெட்டர்னிட்டி ஆங்கிள் ஐ வில் டூ ஃபார் மோடின்னு என் நாலேஜ் ஒர்க்காக நான் பண்ணினவன். காமராஜுக்கு எதிராக ஒரு சோஷியல் போலரைசேஷன் வந்த மாதிரி மோடிக்கு எதிராட்டும் குஜராத்தில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த காலகட்டத்தில் இன்னைக்கு பட்டேல்கள் மோடி கூட தான் இருக்கிறாங்க. பட்டேல்கள் எதிராக வரும்போது ஹோலி சத்ரியாஸை வச்சு அதை நீங்கள் இது பண்ணணும்னு சொன்னது. இட் இஸ் எம்பெடட் இன் மோடிஸ் மைண்ட், வி குட் ரீகண்டில் இட். அதே மாதிரி தேவகவுடா அழிஞ்சு போயிட்டாருன்னா அந்த ஓட்டு சிவகுமார் ரூபத்தில் காங்கிரஸுக்கு போயிட்டுன்னா நம்ம ஓல்டு மைசூரில் பாதிக்கப்பட்டுருவோம், கூட்டணியில் சேருங்கன்னு மோடிக்கு சஜஸ்ட் பண்ணவங்க நாம. அதைத்தான் அண்ணாமலை பிஎல் சந்தோஷ் மூலமாக எடுத்து ஜேடிஎஸை கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஜாட் ஆங்கரை குறைக்கிறதுக்கு சரண் சிங் சிங், வி ஹேவ் கிரேட் ரிகார்ட் ஃபார் சரண் சிங் சிங், எமர்ஜென்சி எதிர்த்தவர், மிகப்பெரிய மரியாதை உண்டு. அவரோட பேரன் ஜெயந்த் சௌத்ரியை கொண்டு இந்தியாவில் சேர்த்தவங்க. இன்னும் பல சஜஷன்ஸ் நாங்கள் மோடிக்கு ஃப்ரூட்ஃபுல்லாக சொல்லிட்டு தான் இருக்கோம். இந்தியா ஃபுல்லாக உங்களோட சஜஷன் படி என்ன, எப்படி கூட்டணி எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க, யார் தலைவராக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எடப்பாடியை ப்ரொஜெக்ட் பண்ணுனா அந்த கூட்டணி பொருந்தா கூட்டணி ஆகும். நான் வன்னியர், நான் வெள்ளாள கவுண்டர், நாடார், முக்குலத்தோர் எதிராக போவாங்கங்கிறத நான் பிஎம்ஓக்கு தெளிவாக சொல்லிட்டேன். மற்றவங்க அதை தெட்டி திரிச்சு அவரோட ஒட்டுமொத்த குரலாக நீங்கள் எப்படி சொல்ல முடியும்னு கேட்குறேன். என் கருத்தை சொல்கிறேன், அதுக்கு தானே உங்கள்கிட்ட இப்போ ஆதாரத்தை சொன்னேன். கலைஞரும் மோடியும் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்கள்னு 2014 கலைஞர் மோடிக்கு விழுந்த ஓட்டில் 6% கலைஞருக்கு வந்திருக்க. இப்போ தெளிவாக எடப்பாடிக்கு முக்குலத்தோர் எதிர்ப்பு இருக்குது, நாடார் எதிர்ப்பு இருக்குது. ரிசல்ட்டாக தெரிஞ்சது தான் நான் சொல்கிறேன். விக்ரவாண்டிலையும் ஈரோடு கிழக்குலையும் நிற்காதனால அண்ணாமலையை சொல்கிறாரு.